3 நாட்கள் பயணமாக இன்று மாலை பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு வருவதை ஒட்டி மீனவ கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், இப்போ 3 நாள் பிரதமருடைய பயணத்தை ஒட்டி அங்கு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, மீனவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் குறிப்பா விதிக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக. அதாவது பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் 1ஆம் தேதி முடிவடைவதை ஒட்டி இந்திய பிரதமர் மோடி அவர்கள் 3ஆம் கன்னியாகுமரி இன்று மாலை வருகிறார். அவர் மாலை குமரி உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் ஹெலிபேடில் இறங்குகிறார். அங்கிருந்து அருகில் அமைந்துள்ள குமரி பகவதியம்மன் கோயிலில் சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு சிறப்பு படகு மூலமாக குமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த மண்டபத்துக்கு செல்கிறார். அங்கு குமரி பகவதி அம்மனின் பாத பூஜை செய்துவிட்டு பின்னர் விவேகானந்த சிலை அமைந்துள்ள பகுதியிலிருந்து தியானம் செய்தார். அதாவது இன்று இரவு அவர் தியானத்தை ஆரம்பித்து 1ஆம் தேதி காலை வரை தொடர்ந்து தியானம் செய்கிறார். பின்னர் அவர் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா படகு குளம், அதாவது பிரதமர் மோடி வருகை தரக்கூடிய சுற்றுலா படகு குளம் முழுவதும் பிரதமரின் பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல் சாலை பகுதிகள், குமரியில் சுற்றுலா பகுதியில் உள்ள சாலை பகுதிகள் முழுவதுமாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. குமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடும் சோதனைக்கு பின்னரே கடற்கரைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல் சுற்றுலா பயணிகள் குமரிக்கு உள்ள சுற்றுலா படகு சேவை மூலமாக விவேகானந்த மண்டபத்துக்கு செல்லலாமா செல்லக்கூடாதா என்கிற முறையான அறிவிப்பு இதுவரை மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக சார்பாகவும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் பிரதமர் கடல் நடுவே உள்ள விவேகானந்த மண்டபத்தில் இருந்து தியானம் செய்ய இருப்பதால் அந்த விவேகானந்த மண்டபம், திருவள்ளுவர் சிலை சுற்றி அமைந்துள்ள மீனவ கிராமங்கள் ஆரோக்கியபுரம், சின்னமுட்டம், வாவுத்துறை, கோவளம், புதுகிராமம் இப்பகுதியில் உள்ள மீனவர்கள் அவ்வழியாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல நேற்று தடை விதித்திருந்தார்கள். ஆனால் இன்று மீன் பிடிக்க 3 நாட்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று தடையும் கொடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டு படகு மூலமாக கடலுக்கு சென்று தினந்தோறும் வருவாய் ஈட்டி வரும் நாட்டுப்படகு மீனவர்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கடுமையாக அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த 3 நாட்களும் அவர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு 3 நாட்கள் தொடர்ந்து பிரதமர் வருகையினால் தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், இதற்கு அரசு தங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணமோ இல்ல அதற்கான ஏற்பாடுகளோ தங்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் வேதனையுடன் கூறியுள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை மீனவர்கள் வைத்துள்ளார்கள். ஆனால் இதுவரைக்கும் மீனவர்களுக்கான இந்த 3 நாட்கள் கடலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள உள்ள வருவாய் இழப்பை அரசு கொடுப்பதற்கான எந்த ஒரு அறிவிப்பையும் இதுவரை தெரிவிக்காததால் மீனவர்கள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். மேலும் அந்த மீனவ கிராமங்களை சுற்றி கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதன் காரணமாகவும் அப்பகுதியில் பதட்டமான ஒரு சூழ்நிலையே மீனவர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.